வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தரசியாம் அவர்கள். வணக்கம் சார். பாலாஜி வணக்கம். மக்களவை தேர்தல் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு 13 மாநிலங்கள்ல 82 தொகுதிகள்ல நடைபெற இருக்கு. ஏற்கனவே 102 தொகுதிகள் முதல் கட்ட வாக்குப்பதிவு நடந்து முடிந்திருக்கு. அதனுடைய பிரதிபலிப்பாகத்தான் அதுல ஒரு தொய்வு இருக்கு அப்படின்றதுனாலதான் பிரதமர் மோடி அவர்கள் மத ரீதியிலான பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாருன்னு எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இந்த 2ஆம் கட்ட தேர்தல் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? உங்களுடைய பார்வை என்ன? போன முறை கிட்டத்தட்ட 70 தொகுதி பிஜேபி, சில இடங்கள்ல 2ஆம் கட்ட தேர்தலில் 100%. இந்த முறை அந்த வாய்ப்பு இல்லை என்றுதான் நான் உணர்கிறேன். குறிப்பாக ராஜஸ்தான் மாநிலத்தில் கூட காங்கிரஸ் கட்சிக்கான வெற்றி வாய்ப்பு இன்னும் அதிகமா இருக்கு. முதல் கட்ட தேர்தல், 2ஆம் கட்ட தேர்தல் ரெண்டும் சேர்ந்து ஒரு 200 தொகுதின்னு நீங்க சராசரியா வச்சுக்கலாம். இந்த 200 தொகுதியில பாரதிய ஜனதாவுக்கான அதிகபட்ச வெற்றிங்கிறது 60ல தான் சாத்தியம், 2 கட்ட தேர்தலும் சேர்ந்து. அப்படின்னா நான் பிஜேபி வந்து 140,000. அதாவது நான் பிஜேபியோட டார்கெட் வந்து 300 தான். 300 தொகுதிகளுக்கு நான் பிஜேபி இருந்தால் பாரதிய ஜனதா அல்லாத அரசு அமைஞ்சிரும். மொத்தம் இருக்கிற 543 தொகுதிகளில் 550ன்னு ரஃபா வச்சுக்கோங்க. 300ங்கிறது ஒரு குட் நம்பர். ஆப்போசிஷனுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா காங்கிரஸ் கட்சி நிறைய தொகுதிகளை விட்டு கொடுத்துருக்கு. அது நிக்கிறதே 300 தான். அப்போ காங்கிரஸ் கட்சி தனித்த ஒரு 150 தொகுதி பிடித்தா மற்ற எல்லா கட்சிகளும் சேர்ந்து ரொம்ப எளிதாக 150 வந்துடும். இங்க தமிழ்நாட்டிலே வந்து 40 தொகுதி இருக்கு. கேரளால ஒரு 20. யார் ஜெயிச்சாலும் அது வந்து நான் பிஜேபி தான். பிஜேபிக்கு 1-2 வேணா கேரளால போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு உணர்தல் இருக்கு. இருந்தாலும் கேரளா வந்து ஃபுல்லு. போன தடவை கர்நாடகா வந்து இந்த 2ஆம் கட்ட தேர்தல் நடந்த எல்லா தொகுதிகளுமே பிஜேபி கிட்டத்தட்ட. ஆனால் இந்த முறை வந்து காங்கிரஸ் கட்சிக்கான வாய்ப்பு அங்கே அதிகம். ஒட்டுமொத்தத்தில் காங்கிரஸ் கட்சி 150 ஸ்கோர் பண்ணாலோ 140 ஸ்கோர் பண்ணாலோ பேலன்ஸ் 150ஓ 160ஓ பிற கட்சிகளை அனைத்து சேர்ந்து, அதாவது திரிணாமுல் காங்கிரஸ், இங்கே லோக்கலாக வந்து திமுக, அப்புறம் வந்து இடதுசாரிகள், இப்போ ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா, ஆம் ஆத்மி பார்ட்டி, இப்படி எல்லா எதிர்கட்சிகளும், பிஜேபிக்கு எதிரான எல்லா எதிர்கட்சிகளும் சேர்ந்து 160ங்கிறது ரொம்ப எளிதான இலக்கு தான். அதை அடைந்து விடுவார்கள்ங்கிற பதற்றம் தான் நீங்க சொன்ன மாதிரி மோடியோட இந்த வெறுப்பு பேச்சுக்கெல்லாம் முக்கிய காரணம் அதுதான். இப்ப சாதனையை பத்தி அவர் பேசுறதே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மதம் தான். மத ரீதியாக வாக்காளர்களை ஒன்றிணைத்து மீண்டும் வந்து குறைந்தபட்சம் அந்த 300யாவது பிடிக்கணும்னு அவர் நினைக்கிறாரு. இல்ல, இந்த தேர்தல்ல எது எடுபடும் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. 2 பேருமே வந்து ஒரு திசையை நோக்கி போறாங்க, 2 கட்சிகளும். இதுல பிரதமர் மோடி அவர்கள் வந்து இஸ்லாமியர்களையும் பட்டியலினத்தவர்களையும் பிரிக்கின்ற முயற்சியில ஈடுபடுறத பார்க்க முடியுது. அது நடைபெறுதுன்னு நினைக்கிறீங்களா? அது நடைபெறாதுங்க. அதாவது இதுல அடிப்படையில் இப்ப நீங்க மகாராஷ்டிரா எடுத்துக்கலாம். மகாராஷ்டிரால கடுமையான தலித் விழிப்புணர்வு வந்துருச்சு. ஏற்கனவே இஸ்லாமியர்கள் ஆன்டி பிஜேபி தான். தலித் விழிப்புணர்வுனா அந்த தலித் சமூகத்தினர் வாழ்கிற அந்த தெருக்கள் எல்லாத்துலேயுமே வந்து புத்தர் சிலை, புத்தர் சம்பந்தமான போதனைகள் அடங்கிய வளைவுகள் நீங்க எங்க போனாலும் பார்க்கலாம். புனேல எல்லாம் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ அவங்க வந்து டோட்டலாவே வந்து ஆன்டி பிஜேபியா மாறிட்டாங்க. அப்ப 2 சமூகத்தெல்லாம் பிரிக்கலாம் முடியாது, வாய்ப்பே இல்லை. இன்னும் சொல்ல போனால் இந்துக்கள் மத்தியிலேயே பெரிய விழிப்புணர்ச்சி இருக்கு. அவங்க வந்து இந்துங்கிற ஒரே காரணத்துக்காக எல்லாரும் பிஜேபிக்கு ஓட்டு போட போறதெல்லாம் கிடையாது. எல்லாருமே வந்து அவங்கவுங்க வேலை வாய்ப்பு, பொருளாதார நிலைமை, விலைவாசி உயர்வு, இதெல்லாம் தான் மனதில் வச்சுட்டு ஓட்டு போடுறாங்க. பிரதமர் வந்து 2014 அவர் வச்ச ஒரு வளர்ச்சி, அந்த பிம்பம் வேற. 19 இன்க்ளூசிவ் குரோத்னு வச்சாரு, தேசபக்தி, புல்வாமா உங்களுக்கே தெரியும். ஆனா 2024 அதெல்லாம் அவர் வைக்க முடியல. பல கேள்விகள் அதுல இயல்பா எழுது. அப்போ வளர்ச்சி, இவ்வளவு வளர்ச்சினா எதுக்கு வந்து பீகார் இந்தியாவிலேயே அதிக வறுமை நிறைந்த மாநிலமா இருக்கு? ஏன் வந்து கேரளா வந்து படித்தவர்கள் மிகவும் நிரம்பிய லிட்ரஸி அதிகமாக உள்ள மாநிலமா இருக்கு? ஏன் தமிழ்நாட்டில் வறுமை கோடு வந்து ரொம்ப குறைவா இருக்கு? வறுமையில் வாழுகிற எண்ணிக்கை பீகார், உத்தரப்பிரதேசம், குஜராத்லாம் வந்து தமிழ்நாட்டோட பின்னாடி இருக்கு. அவ்வளவு பெரிய குஜராத் ஸ்டேட்டு, இந்துத்துவா லேபரேட்டரி, பிஜேபி தான் அங்கே இத்தனை வருஷம் ஆட்சி பண்ணுது. அங்கேயும் வறுமையில வாடுபவர்கள் எண்ணிக்கை அதிகமாலாம் இருக்கு. இதெல்லாம் வந்து ஜனங்களுக்கு தெரியும். சரி, பசிச்ச வயிறுக்கு மதம் முக்கியம்னா நீங்க நினைக்கிறீங்க? சாமி, கடவுள் எல்லாமே வந்துங்க உண்மையிலேயே சாப்பாட்டுக்கு அப்புறம் தாங்க. பணம், வேலை,
சாப்பாடு, அமைதியான வாழ்க்கை, குழந்தைகள்லாம் ஒழுங்கா ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றது, கல்வித்தரம், அடிப்படை சுகாதார கட்டமைப்பு, இதைத்தாங்க ஜனங்க எப்பவுமே நினைக்கிறாங்க. பிஜேபி வந்து முதல் 2 முறை வாங்கின ஓட்டுமே இந்த அடிப்படையில் தான். அவங்க மத ரீதியில தவறா நினைக்கிறாங்க. ஓகே. யூபிஏ 2 அது ஸ்கேம்ல மாட்டுது நமக்கே தெரியும். யூபிஏ 2க்கு பிறகு நடுவுல ஒரு தேர்தல் வருது 2009. அத்வானியை விடவா வந்து மோடி இந்து ஓட்டு வங்கி எல்லாம் ஒன்றா திரட்ட முடியும்னு நினைக்கிறீங்க? அத்வானி வந்து இந்துத்துவாவோட ஒரு பிரதான நாயகனால இருந்தார் 2009ல. அப்புறம் ஏன் வந்து அவரை பிரதமர் வேட்பாளராக போட்டு பிஜேபி வெற்றி பெறல? என்ன ரீசன்னா அது இல்ல. இன்னும் அதை புரிஞ்சுக்க தவறுறாங்க. பிஜேபி 2014 வெற்றி பெற்றதுக்கும் 2019 வெற்றி பெற்றதுக்கும் அடிப்படை காரணம் மதம் என்பதை நான் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இப்பவுமே வந்து நீங்க ராமர் கோவில் சூரிய திலகம் சூரிய போட்டு இதை வந்து ஆர்எஸ்எஸ் இப்ப வந்து அவங்க பிரச்சாரத்துக்கு எடுத்துக்கிறதே இல்லையே. உண்மையிலேயே ஆர்எஸ்எஸ் வந்து இந்து மத ஐடியல்ஸ், இந்து ராஷ்டிரா, இதெல்லாம் அவங்களோட பிரின்சிபல்ல ஒண்ணு. அவங்களே அதை எடுத்துக்கலையே. சூரிய போட்டை ஆதரிச்சு எங்க ஆர்எஸ்எஸ் ஓட சர்சங் சாலக்கு அகில இந்திய தலைவர் எங்க அறிக்கை விட்டுருக்காரு? அது இல்லைங்க. இவங்க வந்து தவறான கணக்கு என்னன்னா, அப்படியான ஓட்டு வங்கியை ஒருங்கிணைத்தால் நம்ம வந்து இந்த டிராபேக் எல்லாம் தாண்டி வந்துடலாம் என்பது இது ஒரு தவறான கணக்கு. அதாவது அவருக்கான அந்த எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி யார் தேர்தல் வியூகம் வகுத்தாங்களோ அவங்க வந்து கோர் ஓட் பேங்கை கணக்கு போட தவறிட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். காரணம், கர்நாடகாவிலேயே அது ஃபெயிலியர் ஆயிருக்கு. கர்நாடகாவில் வந்து பிஜேபி ஆட்சி 2019 தேர்தலில் வந்து எம்பி தொகுதியில் பெரிய அளவுக்கு வெற்றி. இதை தாண்டி எப்படி வந்து போன சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தது? இதே பிரதமர் வந்து அனுமன் வாழ்த்து பாடிட்டே போய் ஓட்டு போடுங்கன்னு சொன்னார் கர்நாடகத்தில். நம்மளே பார்த்தோம் தானே. எப்படி தனித்த மெஜாரிட்டியில காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துச்சு? தொங்கு கூட இல்லையே. என்னன்னா மதத்தை நிராகரிச்சுட்டாங்க. மத ரீதியான ஒருங்கிணைப்பை கர்நாடக வாக்காளர்கள் நிராகரித்து விட்டார்கள். மத்திய பிரதேசத்திலையும் உத்தரப்பிரதேசத்திலையும் பிற ராஜஸ்தான் போன்ற மாநிலங்கள்லையும் பிஜேபியோட வெற்றிக்கு காரணம் வெறுமனே மத அடிப்படைங்கிறத நான் எப்பவுமே ஏத்துக்கல. மத்திய பிரதேசத்துல காங்கிரஸ் கட்சிக்கு பிரச்சனைகள் இருந்துச்சு, ஆட்சி பேர்ல அதிருப்தி இருந்துச்சு. அப்போ மத்திய பிரதேசமோ ராஜஸ்தானோ இல்லை வந்து உத்தரகாண்ட்லேயே வந்து பெரிய எதிர்ப்புங்க. அன்னைக்கு வந்து ஒரு ஒரு வட இந்திய தொலைக்காட்சி, ஒரு அகில இந்திய அளவில் இருக்கிறதா பிரபலமான தொலைக்காட்சி, அந்த நிருபர் ஹெலிகாப்டர்ல வந்து இறங்குறாங்க. அவர் இறங்க விடாம வந்து தகராறு பண்றாங்க உள்ளூர் மக்கள். நீங்க ஒருதலைபட்சமா செய்தி போடுறீங்க. பெரிய வீடியோ ஒன்று சர்க்குலேஷன்ல இருந்துச்சு. அந்த லேடி ரிப்போர்ட்டர் அவங்களால எதுவுமே பேச முடியாம அமைதியா நின்றுட்டு இருந்தாங்க. எதுக்கு நான் சொல்றேன்னா, ஜனங்க இனம் கண்டு கொள்கிறார்கள். 2019 இந்த அளவுக்கான சோசியல் மீடியா ரீச் கிடையாது. மெயின் மீடியா என்ன சொல்லுதோ அதை தான் ஜனங்க நம்பிட்டு இருந்தாங்க. இப்ப எல்லாம் வந்து புட்டு வைக்கிறாங்க. எல்லாமே அனலிட்டிக்கல் அப்ரோச்சில் போகுது. அப்புறம் இன்னமும் எப்படி இந்த மத ரீதியில வந்து வாக்காளர்களை ஒன்று திரட்ட முடியும்? இப்போ 10ஆம் பசலித்தனமான கணக்குங்க அது. இப்போ 2 குற்றச்சாட்டுகளை எதிர்கட்சிகள் முன்வைக்கிறாங்க. ஒன்று வந்து தோல்வி பயத்துல அஞ்சி நடுங்கி பிரதமர் மோடி அவர்கள் மதம் சார்ந்த பிரச்சாரங்கள்ல ஈடுபடுறாருன்ற ஒரு குற்றச்சாட்டு. இரண்டாவது வந்து தேர்தல் ஆணையம் ஒரு வளர்ப்பு பூனையாக செயல்படுகிறது, பாஜகவினுடைய வளர்ப்பு பூனையாக செயல்படுகிறது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. ஆனால் மோடி தோற்பாரு, அவ்வளவுதான், அவருடைய கதை முடிந்தது அப்படின்னு சொன்னா ஏன் தேர்தல் ஆணையம் இன்னமும் வந்து மோடிக்கு ஆதரவாக செயல்பட வேண்டும்? அரசு அதிகாரிகள் இல்ல அதிகார வர்க்கம் ஏன் இன்னும் மோடியை நம்ப வேண்டும் என்ற காரணம் இருக்கு இல்லையா? அது நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதிகார வர்க்கம் எப்பவுமே அந்த ஆளுங்கட்சிக்கு தாங்க சப்போர்ட்டா இருக்கும். எங்க காலத்துல ஸ்ரீபால்னு ஒரு பெரிய அதிகாரிங்க, இன்டெலிஜென்ஸ் சீஃபாலாம் இருந்தாரு, டிஜிபி எல்லாம் இருந்தாரு, ரொம்ப நண்பர். அவர் என்ன சொல்லுவாருன்னா, எப்பவுமே ஆளுங்கட்சி தாங்க ஜெயிக்கும்னு சொல்லி நம்ம ரிப்போர்ட் கொடுக்கணும். ஆளுங்கட்சி ஜெயிச்சிருச்சுன்னா நம்ம ரிப்போர்ட் சரின்னு ஆயிரும். ஆளுங்கட்சி தோத்துருச்சுன்னா நமக்கு என்ன நஷ்டம்? யார் நம்மகிட்ட கேள்வி கேட்க போறாங்க? ஆளுங்கட்சி தோக்கணும் நீங்க ரிப்போர்ட் கொடுத்துட்டு பதவியிலே இருக்க முடியாது. இது அவரோட கருத்துங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஒரு 15-20 இயர்ஸ் பேக் எப்போதுமே வந்து உளவுத்துறை இந்த அதிகாரிகள் எல்லாமே ஐயா நீங்க தாங்க ஜெயிப்பீங்கன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. நீங்க தோப்பீங்கன்னு சொல்லிட்டு அவங்க எப்படி இருக்க முடியும்? அதிகார வர்க்கத்துல இருக்கிறவங்க மிஸ்கைட் ஆறாங்க அதுல. இது நீங்க பல தேர்தல்ல பார்க்கலாம். தமிழ்நாட்டுல வந்து ஜெயலலிதா அவர்களே தோற்று போன 96 தேர்தலையும் இதை பார்க்கலாம். அப்ப இன்டெலிஜென்ஸ் பியூரோ என்ன சொல்லியிருக்குன்னு நினைக்கிறீங்க? இது நம்ம லோக்கல் இன்டெலிஜென்ஸ் நீங்க தான்மா ஜெயிப்பீங்கன்னு தான் சொல்லியிருப்பாங்க.
அப்போ கலைஞர் 2001 வெற்றி வாய்ப்பு இழந்தாரு. அப்ப என்ன சொல்லியிருப்பாங்க? இன்டெலிஜென்ஸ் பியூரோ அப்போ முதலமைச்சர் அவரு, ஐயா நீங்க தாங்க ஐயா ஜெயிப்பீங்கன்னு தான் சொல்லியிருப்பாங்க. மோடிக்கு அதே தானே. ஏன்னா அவர் மாற்று கருத்தை எப்படி சொல்ல முடியும்? மந்திரிகளே தான் சொல்றது இல்லையா மாற்று கருத்தை. மோடி என்ன சொல்றாரோ அதை அப்படியே வந்து அமித்ஷா சொல்றாரு, இல்லைன்னா ராஜ்நாத் சிங் சொல்றாரு. ராணுவத்துல மத ரீதியான இடஒதுக்கீடு கொண்டு வரப்படும்னு காங்கிரஸ் கட்சி அதுக்கு பிளான் பண்ணுதுன்னு ராஜ்நாத் சிங் சொல்றாரு. அது எப்படி சாத்தியம்? ராணுவத்துல எப்படி மத ரீதியா வந்து நீங்க இடஒதுக்கீடு கொண்டு வர முடியும்? சரி, ராணுவத்தோட ஆள் சேர்ப்பு முறையில நீங்க மாற்றம் ஏற்படுத்தின அக்னிபத் ஸ்கீமை எதுக்குறாங்க. காரணம் அது ஒரு பெரிய வேலை வாய்ப்பு, அந்த இளைஞர்களுக்கான கனவு, அவங்களோட சமுதாய மேம்பாட்டுக்கு உதவும். ஒரு கிராமத்துல ஒரு ரொம்ப ஒடுக்கப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு இளைஞன் வந்து ராணுவத்துல சேர்ந்து மிலிட்ரி மேனா ஊருக்கு திரும்பும்போது அவனுக்கு மரியாதை ஜாஸ்தி, அவனோட குடும்பம், அவனோட சுற்றுப்புற சூழல் எல்லாமே மாறும். அவனை தூக்கி நீ ராணுவத்துல சேர்த்துட்டு இத்தனை வருஷம் கழிச்சு நீ கான்ட்ராக்ட் தான்ப்பா, நீ மிலிட்ரிக்காரன் கிடையாது, நீ அக்னி வீர் ஆனா ஒப்பந்த கூலி, இப்படி சொன்னா அவன் என்ன ஆவான்? அவன் எதுக்குறான். அதை மடமாற்றுறதுக்கு இவங்க என்ன சொல்றாங்க, ராணுவத்திலேயே வந்து மத ரீதியாக அது வந்து இது இடஒதுக்கீடு கொண்டு வர போறாங்க. அது எப்படி சாத்தியங்கிறத கூட ராஜ்நாத் சிங் ராணுவ அமைச்சர் ஏன் நினைக்க மாட்டேங்காரு? தேர்தல் பத்திரத்தை மீண்டும் கொண்டு வருவோம்னு நிர்மலா சீதாராமன் ஏன் சொல்றாங்க? அங்கதான் வந்து சுப்ரீம் கோர்ட் வச்சு ஆணியை வச்சு அடிச்சிருச்சு. அதுக்கு நீங்க அந்த தீர்ப்பையே மாற்றி எழுதினா தானே கொண்டு வர முடியும் திருப்பி. அப்ப ஏன் சொல்றாங்க? அது மோடி சொல்றாரு, அதனால சொல்றாங்க, அவ்வளவுதான். அதிகாரிகள் மனப்பான்மை என்னதோ அதுதாங்க அமைச்சர்கள் மனப்பான்மை. அது வந்து ஒரு கனவு. அந்த கனவுலயே போய் தான் படுகொலியில விழுகிற பல தலைவர்களை நான் பார்த்திருக்கிறேன். மோடி அதுக்கு விதிவிலக்கு அல்லங்கிறதா எங்க இருக்கு. இதற்கு முன்பாக நிறைய தேர்தல் நடந்திருக்கு. 18வது மக்களவை தேர்தல், இதற்கு முன்பாக பல மக்களவை தேர்தல் நடந்திருக்கு, பொது தேர்தல் நடந்திருக்கு. ஆனால் தேர்தல் ஆணையம் அப்படின்றது இந்த டைம் அதிகமாக பேசப்படுதா, அவர்களுடைய சார்பு நிலை அப்படின்றது ரொம்ப கொஸ்டின் பண்ணப்படுதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அது நீங்க எப்படி பார்க்குறீங்க? என்ன காரணம்னாங்க, அந்த 2 தேர்தல் ஆணையர் அப்பாயின்மெண்ட் இப்பதான் நடந்துச்சு, ரொம்ப சமீபத்தில் நடந்தது. அதுக்கு முன்பே வந்து உச்சநீதிமன்றத்துல வழக்கு வந்து அவங்க வந்து ஒரு ஏற்பாடு பண்ணி 3 பேர் கொண்ட கமிட்டி, ஒருவர் வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, ஒருவர் வந்து மத்திய மந்திரி சபை நியமிக்கிறவர் பிரதமர், இன்னொருவர் வந்து எதிர்கட்சி தலைவர், இப்படியான ஒரு ஏற்பாடு செய்யும்போது அதை மாத்தினாங்கல்ல. அந்த தீர்ப்பையே நீர்த்து போகிற விதமா புதிய சட்ட திருத்தம் கொண்டு வந்து மாத்தி 2 பேரும் வந்து மத்திய மந்திரி சபை, அதாவது பிரதமர் நியமிக்கிறதுன்னு ஆகும்போது, இப்ப சமீபத்தில் போட்ட அந்த 2 பேருமே பிரதமர் அப்பாயின்மெண்ட். அதாவது அவனும் வந்து அவர் அதிகாரி தான். எப்படி வந்து சீஃப் செக்ரட்டரியோ இல்லைன்னா வந்து ஹோம் செக்ரட்டரியோ நம்ம பிஎம் சிஎம் சொல்ற மாதிரி தலையாட்டுறாங்களா, அப்படிதான் இவங்களும் தலையாட்டுறாங்கிற உணர்வு வந்துருச்சு. அதனாலதான் உங்களுக்கு இவ்வளவு விமர்சனம் வருது. இந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு நம்ம இதை எப்படி எடுத்துக்க, ஏன்னா இந்த தீர்ப்பை பத்தி எல்லாருமே சொன்னது இது எப்படியும் நாங்க பாசிட்டிவா வரப்போறது இல்லை அப்படின்றதுதான் எல்லாருமே சொன்ன விஷயம். சிலர் சமூக வலைதளங்கள்ல விமர்சிக்கிறத பார்க்க முடியுது. அதே உச்ச நீதிமன்றத்துல பல தீர்ப்புகள் இந்த மோடி அரசாங்கத்துக்கு எதிராக வந்திருந்தாலுமே கூட உச்ச நீதிமன்றம் உச்சி குடிமை நீதிமன்றம்னு விமர்சனிக்கக்கூடிய அந்த பார்வை இருக்காது. நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? அப்படியான ஒரு நீதிமன்றத்தின் பேர்ல அவதூறு வந்து நம்ம கற்பிக்க முடியாதுங்க. தீர்ப்பை வந்து நம்ம விமர்சிக்கலாம். நீங்க கேக்குறது விவிபேட் தீர்ப்பு தானே கேக்குறீங்க? ஆமா. விவிபேட் வெர்சஸ் பழைய ஓட்டு சீட்டு முறை, இந்த பழைய ஓட்டு சீட்டு முறைக்கு நம்ம திரும்பவே முடியாது. இன்னும் சொல்ல போனா இந்த தேர்தலில் 2 கட்டம் முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து பழைய ஓட்டு சீட்டு முறைக்கு எப்படி திரும்ப முடியும்? 2 கட்டம் நீங்க இதை வச்சு முடிச்சாச்சே, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வச்சு. ஸோ அதுக்கான வாய்ப்பு இல்லை, அது முதலே நல்லாவே தெரியும். விவிபேட்ல சில சந்தேகங்கள், இந்த சந்தேகங்களுக்கான ஒரு விடை கிடைச்சிருக்கு. என்ன விடைனா, விவிபேட் எந்திரம் டேம்பர் ஆயிருக்கா இல்லையாங்கிறத ஓட்டு எண்ணிக்கைக்கு முன்னாடி சரிபார்ப்பதற்கான பொறியாளர்கள் அடங்கிய ஒரு குழு வேணும்னு சொல்லியிருக்கு உச்சநீதிமன்றம். அது ஒரு டைரக்ஷன். ஸோ எல்லா கவுண்டிங் சென்டர்லையும் விவிபேட் எந்திரம் டேம்பர் ஆயிருக்கா, அது ஏதாவது ரிப்பேர் பார்த்துருக்காங்களா, அது திருத்தி இருக்காங்களாங்கிறத பார்த்துடலாம். ஸோ இல்லை அப்படிங்கிற ஒரு சான்றிதழுக்கு பிறகுதான் ஓட்டு எண்ணிக்கை தொடங்குது. இது வந்து ஒரு பாசிட்டிவ் சைடு. விவிபேட்ல 100% எண்ணணுங்கிறது பாசிபிளே கிடையாது. 100% என்றதும் பழைய முறைக்கு போறதும் ஒன்று தானே. 2% ரொம்ப லோவா இருக்கு. அதை நான் வந்து ஒரு 10% வரைக்கும் கொடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். அதாவது ஒரு 800 ஓட்டு பதிவாகிற இல்ல 700 ஓட்டு பதிவாகிற ஒரு பூத்துல 80 ஓட்டையோ இல்ல 70 ஓட்டையோ சரிபார்த்துட்டு அதுக்கு பிறகு நம்ம வந்து
இவிஎம்ல வந்து பட்டனை அழுத்தலாங்கிறது என் கருத்து. அதாவது முதல்ல நம்ம இவிஎம் எடுத்து வைக்கிறோம், விவிபேட்டை எடுத்து வைக்கிறோம். ஏஜென்ட்கள் வந்து சீரியல் நம்பர் எல்லாத்தையும் செக் பண்றாங்க. லாஸ்ட் எண்ணிக்கை பதிவாயிருக்கிறத சரி பார்க்குறாங்க. சீல் உடைஞ்சிருக்கா உடையலையாங்கிறத பார்க்குறாங்க. எப்படி விவிபேட்டில் இன்ஜினியர் வந்து பார்க்க போறாரோ அதே மாதிரியான ஒரு வேலையை இவிஎம்ல நம்ம பூத் ஏஜென்ட் பார்க்குறான். அவன்கிட்ட தான் ரெக்கார்ட் இருக்கு. அப்புறம் தான் இவிஎம்ல வந்து ரிசல்ட் பட்டன் நம்ம அழுத்துறோம். அப்போ ரிசல்ட் பட்டன் அழுத்தின உடனே ஒரு நம்பர் தெரிய போகுது. அதுக்கு முன்னாடி விவிபேட் நம்பர் தெரிஞ்சிருச்சுன்னா சரி பார்த்துக்கலாம். அதுக்கு ஒரு தெளிவான வழிகாட்டுதல் இதுல கிடைக்கும்னு நான் எதிர்பார்த்தேன். அந்த வகையில் எனக்கு இது ஏமாற்று. இந்த தேர்தல்ல மோடிக்கான வசீகரம் அப்படின்றது இல்லைன்னு நினைக்கிறீங்களா? வசீகரம் இருக்குங்க, அது எப்படி இல்லாம இருக்கும்? அவர் வந்து அவரு தலைவர் 10 வருஷம் வந்து பிரதமராக இருந்திருக்காரு. மன்மோகன் சிங் இப்போ வசீகரமே கிடையாது. பிரதமரா எவ்வளவு நாள் இல்ல. இப்போ மன்மோகன் சிங் ரிட்டையர் ஆகும்போது எவ்வளவு அவரை பற்றிய புகழ்ச்சி, அவரை பற்றி அவரை வியந்தோதுனதெல்லாம் எவ்வளவு நடந்துச்சு. அதெல்லாம் இருக்குங்க. எல்லா தலைவர்களுக்கும் வசீகரம் உண்டுங்க. அது நீங்க ஜவஹர்லால் நேரு காலத்துல இருந்து வசீகரத்தை எல்லாம் பார்க்கலாம். வசீகரம் எல்லாமே எப்படி தலைவராக முடியும் இத்தனை கோடி ஜனங்களுக்கு? வசீகரத்தை எதற்கு அந்த தலைவர்கள் பயன்படுத்துகிறார்கள்? நாட்டோட முன்னேற்றத்துக்கு பயன்படுத்துறாங்க. நாட்டில் எல்லா தரப்புக்கு இடையில அமைதி நிலவுறதுக்கு பயன்படுத்துறாங்க. இந்த நாடு சுபிட்சமா இருக்கணுங்கிறதுக்கு பயன்படுத்துறாங்க. இப்படி இருந்தா அது வந்து சந்தோஷம் தாங்க. விஸ்வ குருன்றாரு, விஸ்வ பந்துன்றாரு, உலகத்துக்கே சொந்தக்காரன்றாரு. ஆனா இங்க வந்து அவர் பிரித்தாளுகிற ஒரு விதத்தை கையாளுறாரு. இந்து முஸ்லீம் வெறுப்பு உணர்வை தூண்டுறாரு. அப்படிங்கும்போது அவரோட வசீகரத்தன்மை குறையுது. ஆனாலும் அந்த உணர்வு உடையவங்க ஆதரிப்பாங்க. நான் அதை மாற்றுக்கிறது சொல்லலை. அவங்களோட எண்ணிக்கை வர வர குறையுதுன்னு நான் சொல்றேன். ஒரு காலகட்டத்திலங்க நான் பஞ்சாப்ல எல்லாம் வேலை பார்க்கும்போது நான் போன 75 காலகட்டத்தில் இறங்கின உடனே கேட்பான், நீங்க என்ன முஸ்லீமானு கேட்பான். ஏன்னா நம்ம தோற்றம் நம்ம கொஞ்சம் கருப்பா வேற இருப்போம், ஒரு மாதிரியா இருப்போம் இல்லையா? அவன் வந்து வேற மாதிரி இருப்பான். ஏன்னா பிரிவினையில பாதிக்கப்பட்டவங்க 47 பிரிவினைங்க. நான் 75 போறேன். பாகிஸ்தான் பார்டருக்கு ரொம்ப பக்கத்துல கிராமம் வரைக்கும் எனக்கு ஜூரிஸ்டிக்ஷன். அப்ப அவனுக்கு அந்த வெறுப்புணர்வு இருந்தது. கண்கூடாவே நான் பார்த்தேன் அதை. ஆனா இத்தனை வருஷம் கழிச்சு இன்னைக்கு பஞ்சாப்ல வந்து எவ்வளோ மாற்றங்கள் ஏற்பட்டுருச்சு. இன்னைக்கு ஆம் ஆத்மி பார்ட்டி ரூலிங். பிஜேபிக்கு அங்க வாய்ப்பே இல்லை. பிஜேபியோட கூட்டணி வைக்கிறதுக்கே சிரோன்மணி அகாலிதள் தயாரா இல்லை. என்னன்னா ஃபார்மர்ஸ் ப்ராப்ளம், விவசாயிகளோட பெரிய பிரச்சனை. 600 பேர் செத்து போயிட்டாங்க. முக்கால்வாசி வந்து பஞ்சாப் ஹரியானா மாநிலத்துக்காரங்க. அப்போ பிஜேபியோட செல்வாக்கு என்ன அங்க? இதே இந்து முஸ்லீம் இந்த பிரிவினையெல்லாம் அவங்க பேசினாலும் அது எப்படி எடுபடும்? ஆனா ஒரு காலத்துல எடுபட்டுதா இல்லையானா எடுபட்டுச்சு. அப்ப பிஜேபி இல்லை, அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா அதே 77ல அதே பஞ்சாப் எல்லாம் இந்திரா காந்தியை தோற்கடிக்கும் போது ஜனதா பார்ட்டியில் இருந்தது யாரு? பிஜேபியோட பழைய மதர் பார்ட்டி தானே. பாரதிய ஜனசங்கமும் ஜனதாவோட ஒரு அங்கம் தானே. அப்போ அவங்க வந்து இந்த ஆன்டி முஸ்லீம் இல்லைன்னா ப்ரோ இந்து அந்த சென்டிமெண்ட் அவங்க பிளே பண்ணவே இல்லைங்களே. பெரிய பெரிய தலைவர்கள் இருந்தாங்க. அப்போ வாஜ்பாயே இருந்தாரு. வாஜ்பாயே வந்து 2004 அப்படி பேசலைங்களே. அப்போ மோடி வந்து இவ்வளவு தூரம் தர இறங்கி பேசும்போது, ஒரு பிரதமர் பொறுப்புல இருந்துட்டு பேசும்போது அது ரொம்ப நாட்டுக்கே அவமானம் தான் நான் நினைக்கிறேன். நன்றி சார். இன்னும் நிறைய தேர்தல் நடக்க இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். தொடர்ந்து பேசுவோம். உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி சார்.